சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காணாமல் போன குழந்தை மீட்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் குற்றவாளியை தேடி வருகின்றனர். புல்லாக்கவுண்டம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வினோபாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜா மீனா தம்பதி. இவர்களின் 3வது பெண் குழந்தை கடந்த 30ஆம் தேதி குழந்தைகள் நல மையப்பள்ளிக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் உடனடியாக தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் குழந்தையை சாலையில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் போலீசார் அளித்த தகவலின் அடிப்படையில் குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்த அகில இந்திய நாய்கள் கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட நாய்களுடன் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற 23வது அகில இந்திய நாய்கள் கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த பல்வேறு வகையான நாய்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக மும்பை, கோலாப்பூர், கொல்கத்தா, ஹைதராபாத் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து நாய்கள் அழைத்து வரப்பட்டன. நாய்களின் கீழ்ப்படியும் தன்மை, செயல்பாடுகள், பழகும் தன்மை போன்ற அம்சங்களின் அடிப்படையில் 8 நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.